தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே இருக்கின்றன. இந்த மாத இறுதியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளதால் தேர்தல் களம் காண விரும்பும் அரசியல் கட்சிகள் எல்லாம் கூட்டணியை இறுதி செய்து தொகுதி பங்கீடை முடித்து வேட்பாளர்களை தேர்வு செய்து தயாராக வைத்திருக்க வேண்டும். இந்த முறை தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவுவது உறுதியாகியுள்ளது. ஆளுங்கட்சியான திமுக தலைமையிலான ஒரு அணி, எதிர்க்கட்சியான அதிமுக பாஜக தலைமையிலான மற்றொரு அணி, விஜய் தலைமையிலான தாவைக்க, சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியின 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, மக்கள் நீதி மய்யம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அதிமுக கூட்டணியில் பாஜக, அன்புமணி தரப்பு பாமக, அமமுக, தமாக, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காண்கிறது. புதிதாக களத்திற்கு வந்துள்ள விஜய் தலைமையிலான தாவேகாவும் ஒரு கூட்டணியை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் எந்த கூட்டணியில் சேரலாம் என்ற யோசனையில் தேமுதிக, ராமதாஸ் தரப்பு பாமக, புதிய தமிழகம் ஆகிய கட்சிகள் இருந்து வருகின்றன. இந்த கட்சிகள் இன்னும் தங்கள் முடிவை அறிவிக்காத சூழலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் எந்த நிலைப்பாடும் எடுக்காமல் உள்ளார். ராமதாசும் பிரேமலதா விஜயகாந்தும் தங்களது நிலைப்பாட்டை அறிவிக்காததால் இருவரும் கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் தங்களது கூட்டணியை இறுதி செய்யாமல் இருக்கின்றன. தேர்தல் அறிக்கை குழு, பிரச்சார குழுக்களை திமுக அறிவித்த போதிலும் கூட்டணி இறுதி செய்யவில்லை. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் எல்லாம் இந்த முறை கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்று கூறி வருகின்றன. ஆனால் வெளிப்படைத்தன்மையாக இன்னும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கப்படவில்லை. கடந்த முறை திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு அப்போதைய எண்ணிக்கையிலான தொகுதிகளே மீண்டும் ஒதுக்கப்படுவதாக தெரிகிறது. இந்த நிலையில் விரைவில் கூட்டணி கட்சிகளிடம் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்க திமுக திட்டமிட்டுள்ளது. 2 மாதங்களாக பேச்சுவார்த்தைக்கு காத்திருப்பதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் கூறிய நிலையில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டு குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நான் யாரையும் எதிரியாக பார்க்கவில்லை என்றும் நண்பர்களாகத்தான் பார்க்கிறோம், மரியாதை அளிக்கிறோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அதிமுகவிலும் அதிகாரப்பூர்வமான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கப்படவில்லை. அநேகமாக அடுத்த வாரம் கூட்டணி முடிவாகிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இம்மாதம் 28ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வருவதாகவும் மதுரையில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பேச உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் பிரதமர் வருகைக்கு முன்பு தொகுதி பங்கீட்டு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய அதிமுகவும் பாஜகவும் திட்டமிட்டுள்ளன.